General salute! Present! Hut! Hut! Low! Hut! Hut! Order! ஒரு நிமிஷம் அண்ணா கொஞ்சம் சார் கொஞ்சம் ஒயிட் தம்பி ஒயிட் God! Southern! God! General salute! Salamat! God! Southern! Jai Timan, Timan, Mutlaka Government, Askar Ajab, Afghan Kre Ajab. Jai Timan, Jai Timan. God, Santri Karan ke, baki God, Sajan. கலைஞர் என்ற கருத்தரங்கு நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த துணைத் தலைவர் அவர்கள் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலை கல்லூரி முதல்வர் அவர்கள் வரவேற்புரையாற்ற உள்ளார்கள். மறக்க முடியுமா? சங்கம் தரும் தங்கத் தமிழ் வங்கக்கடல் பொங்கும் எனும் சிங்கக்குரல் எங்கும் மழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம் பண்டு பாடிய அந்த கம்பீர குரலை மறக்க முடியுமா? சந்தன காட்டினுள்ளே சதிராடும் தென்றல் போலே மந்திர நடையும் சந்தன காட்டினுள்ளே சதிராடும் தென்றல் போலே மந்திர நடையும் கொஞ்சம் மயக்குறு மொழியும் கொண்டு செந்தமிழ் எழுதிய அந்த வசனத்தை மறக்க முடியுமா? கட்டளையாயுது கட்டளையாயுது கரை காண முடியாத ஆசை பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவி கொஞ்சி தங்கத்தாலான தொட்டிலே சந்தன கட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே வீரர் வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிடித்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? என்ன முழிக்கிற? தூங்குனவனை எழுப்புனா முழிக்காம என்ன பண்ணுவா? உறங்கி கிடந்த தமிழர்களை உறங்க விடாமல் செய்த வசனங்கள் இவை. என்ன இது?
வரவேற்புரை சொல்ல வந்தவர் வசனங்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் வினா எழுப்புவது எனக்கு புரிகின்றது. குளித்தலையில் இருந்து புறப்பட்டு திருவாரூர் வரை நீண்ட பயணம் மேற்கொண்டவர், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முழு பரிமாணத்தையும் முழுமையாக கண்டவர். சட்டமன்ற வரலாற்றை வாசிப்போருக்கு வளரும் இளம் பருவ பிள்ளைகளுக்கு காட்சிப்படுத்த வேண்டிய சாட்சியாக நிற்பவர். மூக்கு கண்ணாடியையும் முள் பேனாவையும் முழுமையாக பயன்படுத்தியவர். அஞ்சுகம் பெற்ற அன்பு பிள்ளையவர். நூற்றாண்டு அவர்தாம் கலைஞர். அவர்தம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இனிமையான நேரத்தில் இந்த முத்தரங்கம் கல்லூரியின் வரலாற்று பக்கங்களில் பொன்னெழுத்தில் பொறிக்க வேண்டிய நாள் இது. ஆமாம், திராவிட இயக்கத்தின் தூண்களான அத்துணை பேரும் இங்கே மேடையில் சாட்சிகளாய் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். 2 நாள்களில் இந்த கூட்டம் எங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது. அதற்கு பின்னணி இயக்குனராக இருந்து அரங்கேற்றிய நம்முடைய சட்டமன்ற செயலர், கூடுதல் செயலாளர் திரு சொல்லுங்கள் அத்தான், சுவையான கதை ஒன்று சொல்லுங்கள் அத்தான். இதோ சோழன் மகளை சேரன் மணந்தான், சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான், அந்த செல்வன் இந்த சிலையை மணந்தான். தெரிந்த கதைதானே, நடந்த கதை கூட, நடக்காத கதையொன்று சொல்லுங்கள் அத்தான், சுவைக்காத கண்ணே எதை. இதோ காதல் கதை, ஆம் புறநானூற்று. வீரம் கதைதானே, போதும், இல்லை வீரத்தை மணந்த காதல் கதை என்று வரக்கூடிய வசனங்களை தொடர்ந்து கலைஞர் எழுதிய ஒரு புறநானூற்று கவிதை ஒன்றை சொல்லை நிறைவு வரலாம் என்று நினைக்கிறேன். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று போர் தொடுத்து கொண்டிருந்த காலம். அந்நாளில் ஓர்களத்தே தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல்வீழ் மெழுகானால் தமிழகத்து கிடையுறுத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவன் வந்துட்டான், புனல் போக்கும் விழியால் அவள் போர் செய்தி தந்துட்டாள். தந்தை கிளம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லையன்பே, முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையிலோர் கிழிசல் வந்தது போலன்றோ, இனி தடையின்றி நுழைவரே பகைவரனை எண்ணினேன், அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்த தத்தான் என்றான். அவனோ புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியென, புகைவிட்டு கிளம்பும் எரிமலையென, பகைவெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றான். திரும்ப வேணோ இல்லையோ எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்ப என்றான். கொடுத்தான், பின் தொடுத்தான். பகை என முழங்கிற்று முரசொலி. பார் 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 அந்த பைங்கிளியின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் எந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாலும் கண்வழியே சிறுத்திட்டால் கடத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, குதிரைக்கால்கள் உடைபட்டன, வேல்கள் பொடிபட்டன, வேழப்படை குறிபட்டது. எம் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடியென கேட்குது கேட்குது என குதித்திட்டால் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் விட்டாள். அப்பொழுது ஏன் அந்த மனிதன் வந்தானோ இழவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி என்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மனவிழா மேடை தண்ணில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன மனான நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான் என்றுதான் உயிர் வாழும் மாறனுக்கு அச்சடித்த தமிழ் பதுவை கூவி அழுதால் கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை படித்தால் பணிவெல்லும் பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் வந்தானோ இனி இது தூங்காத கந்தானோ என கதறி அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் விழுந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டது என் குடி முழுவதுமே பட்டொடிந்து போகட்டும் என எழுந்தாள். வட்டிலில் நாடி பார்க்கும் விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசி அட்டையின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசாடிடம் சென்றிருக்கும் தன் மகன் நினைவு கொண்டால் அங்கு சென்றார்.
அம்மா என பாய்ந்தான் அழகு முழு மழலை மொழி அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினரோ என்று வந்தான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். மகனே நீயும் வா என்று அழைத்தார். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் 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 அழியாத மானம் என்றால் வந்துவிட்டான் குலக்கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறார். பகைவர்தம் படையெடுப்பால் நம் குடும்பம் தழை உதிர்ந்து விட்ட மரமாகி போனதடா தம்பி, கவலை இல்லை களம் சென்றார் மாண்டால். ஆனால் இந்த நிலம் உண்டார். மகனே நீயும் ஓடிவா, உடனே ஓடு, இது உன் தாய் திருநாடு என தாவி அழைத்து தலிமகன் தன்னை சீனு முடித்து சிங்காரித்து ரத்த காவி உடைந்த வேல்கை கொடுத்து சென்றுமா மகனே செருமுனை நோக்கி என வாழ்த்துவிட்ட திருவிடத்து காட்சிதனை போற்றி பாடாதோர் உண்டோ திருமகளே இந்த பூவுலகில். நன்றி. சிறப்பாக வரவேற்புரையாற்றிய சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது. விழாக்குழு இணைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விழாக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது. வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது. மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை கூடுதல் செயலாளர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது. கலைஞர் விழா குழு சார்பாக வேலூர் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் இன்று முதல் இந்த இனிய விழா துவங்குகிறது. இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் நாளை விழுப்புரம் மாவட்டத்திலும் நாளை மதியம் கடலூர் மாவட்டத்திலும் நடைபெற இருக்கிறது. இந்த பொன்னான விழாவிற்கு வருகை தந்து நம்மை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற துணை சபாநாயகர் மாண்புமிகு அவர்களுக்கும், இந்த கூட்டத்தில் இந்த விழாக்குழு உறுப்பினராக பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கும், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சகி அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும், மாவட்ட கோட்டாட்சியர் அவர்களுக்கும், இந்த விழாவின் தலைமை உரையாற்றிய முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், ஏனைய பிரதிநிதி அவர்களுக்கும், இந்த கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஊடகவியலாளருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர் நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்றத்தில் கலைஞர் என்ற அருமையான தலைப்பினிலே இன்றைய மாணவர்களுக்கு கலைஞருடைய பங்கு என்ன என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த மாபெரும் கூட்டம் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 62 காலம் அவர் சட்டமன்ற பணியாற்றி 5 முறை முதல்வராக இருந்து 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 50 வருட ஆட்சி பணியிலே கட்சி தலைவர் பதவியிலே இருந்து மாணவர்களுக்காக எண்ணற்ற சேவைகளை செய்து, இடஒதுக்கீடு செய்து, பல மாவட்டத்திற்கு ஒரு அரசு கல்லூரி நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறுவி 1973 அன்று மாநில சுயாட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த பாரத தேசத்துக்கே முன்னுதாரணமாக விளங்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் மூதறிஞர் ஆவார். அவருடைய நிலையை போற்றி வாழ்த்துவதற்காகத்தான் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவ செல்வங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் கலைஞரோடு நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டவர்கள். குறிப்பாக இந்த விழாக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஞானசேகரன் அவர்களை கலைஞர் அவர்கள் சட்டமன்ற கதாநாயகன் என்றே கூறியவர். ஏனென்றால் அத்தனை கேள்விகளை கேட்பவர். அதே போல நம்முடைய திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்பொழுது கீழ்பண்ணாத்தூர் உறுப்பினராக இருக்கக்கூடிய மாண்புமிகு
துணை சபாநாயகர் அவர்கள் மிகவும் அன்பானவர், பண்பானவர், அரசியல் ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருப்பவர், மிகவும் அனைவராலும் அவர் பாராட்டப்படக்கூடியவர், பெருமைக்குரியவர், மாணவர் நலனுக்காக பாடுபடக்கூடியவர். அவர் இந்த விழாவிலே பங்கேற்றிருப்பது நம்முடைய மாவட்டத்திற்கு மிகவும் பெருமை சேர்ப்பதாக உள்ளது. அதே நேரத்தில் கலைஞருடன் பலகாலமாக பழகியவர், வேலூர் வந்தாலே சகி எங்கே என்று கேட்கக்கூடியவர். அப்பேற்பட்ட கலைஞருடன் சுமார் 40 ஆண்டு காலம் பயணித்தவர் இன்று நம்மோடு இங்கு மேடையில் அமர்ந்திருக்கிறார். திருவாளர் முகமது சகி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தூங்குகிறார் என்றே தெரியாது. அவரிடத்தில் கோபம் என்றே பார்க்க முடியாது. அந்த கோபம் இல்லாமல் எல்லோருடைய நன்மையும், சாதாரணமாக ஒரு கூட்டம் மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது என்றால் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மாணவன் தனக்கு இது செய்ய வேண்டும் என்று கூறினால் அதை தூரத்திலிருந்து கண்டறிந்து மற்றவர்களும் தெரிவித்து அவனுடைய முழு விவரங்களையும் கேட்டறிந்து உடனடியாக அவனுக்கு நன்மையை சேர்க்க வேண்டிய ஒரு மைக்ரோ லெவல் அளவிற்கு இந்த மாவட்டத்திற்கு நன்மையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதே போல நம்முடைய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் உழைப்பால் உயர்ந்தவர். அவர் படிப்படியாக உயர்ந்து கலைஞரால் நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர் சட்டமன்றத்தின் மூலம் சமூக முன்னேற்றத்திற்காக ஆற்றிய சாதனைகளில் எம்மை ஈர்த்தது பெண் விடுதலைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தியமை. அவற்றுள் சிலவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு போன்ற பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் வேரூன்றி இருந்த காலத்தில் பெரியார், பாரதியார் போன்ற பெண் விடுதலை சிந்தனையாளர்களின் குரல்களுக்கு உயிர் கூட்டும் விதமாக செயல்பட்டவர் திராவிட இயக்க தலைவர் செம்மல் கலைஞர். திராவிட இயக்கம் முன்னெடுத்த பல்வேறு போராட்டங்களில் பெண் உரிமைக்கான போராட்டங்கள் மிக முக்கியமானவை. பல்வேறு காலகட்டங்களில் திராவிட இயக்க தலைவர்கள் பெண் உரிமைக்காக குரல் கொடுத்திருந்தாலும் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் கலைஞரின் பங்கு அளப்பரியது. ஆட்சி கட்டிலில் கதைகளும் கவிதைகளும் கட்டுரைகளும் மேடை முழக்கங்களும் பெண் உரிமையை பெரிதாக பேசியது. பெண்களின் உரிமையை யாரோ ஒருவர் வாங்கி கொடுத்து விட முடியாது என்பதிலும் அது அவர்களே அடைய வழி செய்தல் வேண்டும் என்பதிலும் திண்மமாக இருந்தவர் அவர். கணவனை இழந்த பெண்களின் வலி அறிந்த அவர் கண்ணுக்குள் பாவை போல் உருண்டு கொண்டிருக்கும் உள்ளம் பெண்ணுக்கும் இருப்பதை உணர்ந்திடுவார் என்று அவர்களின் வலியை உணர்த்தினார். அதோடு வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கும் அவர்களை விதவை என்ற சொல்லால் அழைக்கும் போது அந்த சொல்லில் கூட பொட்டிலை என கருதி அந்த சொல்லுக்கு மாறாக இரு திலகங்கள் வரும் வகையில் கைப்பெண் என்று அழைக்க தொடங்கினார். வரதட்சணை நோய்க்கு மருந்திடும் வகையிலும் அதே வேளையில் பெண்கள் குறைந்தபட்ச கல்வியாக கற்க வேண்டும் என்ற நோக்கிலும் 8ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் ஒன்றை ஏற்படுத்தினார். பெண் விடுதலையில் முக்கிய பங்கு என்பதற்காக இவரது ஆட்சி காலத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டன. சொத்துரிமையில் ஆணுக்கு நிகரான சம பங்குரிமை பெண்களுக்கு உண்டு என்பதை சொத்துரிமை சட்டம் மூலம் நிலைநாட்டிய கலைஞர் உள்ளாட்சி அமைப்புகளில் 33% ஒதுக்கீடு பெண்களுக்கு என்பதை உறுதி செய்தார். பெண் குழந்தை பிறப்பு முதல் இறுதி காலம் வரை சமூக பாதுகாப்புடன் வாழ வழிவகை செய்தவர் கலைஞர். மகளிருக்கான இலவச பட்ட படிப்பு திட்டம் மூலம் பெண் கல்வியை மேம்படுத்தினார். பெண் கல்வியை மேம்பட செய்ததோடு மட்டுமல்லாது அரசு பணிகளில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடும் பெற்று தந்தார். கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதுதான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனால் ஆண்களுக்கு இணையான உரிமையை குடும்பத்திலும் பெண்களால் பேரவையில் ஆண்களின் படங்கள் மட்டுமே இருந்த நிலையில் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களின் படத்தை புதிய சட்டப்பேரவையில் திறந்தார். பெண்கள் மட்டுமே கல்வி பயிலும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாகவும் பெண்களே இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தினார். இந்தியாவிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும்தான் 12 பெண் நீதிபதிகள் உள்ளனர். மத சிறுபான்மையின் அடிப்படையில் இஸ்லாமிய பெண்களுக்கென தனி விடுதிகளை அமைத்து கொடுத்தார் கலைஞர். இதன் மூலம் இஸ்லாமிய பெண் குழந்தைகளின்
கல்வியை உறுதிப்படுத்தினார். பெண்களைப் போலவே மூன்றாம் பாலினத்தவரையும் சமுதாயம் மதிக்கும் வகையிலும் கண்ணியத்துடன் அவர்களை அழைக்கும் வகையிலும் திரு நங்கைகள் என்ற சொல் பயன்பாட்டை உறுதிப்படுத்தினார். தனியாக நலவாரியம் அமைத்து அவர்களுக்கான சமுதாய முன்னேற்றங்களுக்காகவும் செயல்பட்டவர் கலைஞர். பெண் காவலர்களை நியமித்தவர் கலைஞர். பெண் கல்வி முதற்கொண்டு அவர்களுக்கான திருமணம், மறுமணம், குழந்தை பேறு, பெண்களின் வாழ்வாதாரம், சமூக அந்தஸ்து மற்றும் அதிகார பகிர்வு என தனது ஆட்சி காலத்தில் பெண்கள் நலனுக்காக பல திட்டங்களை சட்டமன்றத்தின் மூலம் செயல்படுத்திய முன்னோடி கலைஞர். பெண்கள் முன்னேற்றத்தில் கலைஞரின் பங்கு அளப்பரியது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மனித இனம் உயிர் வாழ தேவையானதை வரிசைப்படுத்தினால் ஒவ்வொன்றிலும் தலைவர் கலைஞரின் தடம் இருக்கும். நீர்வளத்துறையில் குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தவர். 30க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியவர். கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் தந்தவர். உணவு மற்றும் விவசாய துறையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அமைத்தவர். இந்தியாவிலே விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் தந்தவர். விவசாய கடன் 7000 கோடியை தள்ளுபடி செய்தவர். உறைவிடத்துறையில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்து அண்ணா நகர், ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை, அடையார் போன்ற இடங்களில் அடுக்குமாடி வீடுகளை கட்டி கொடுத்தவர். கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலவச கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்க திட்டம் வகுத்தவர். மருத்துவத்துறையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேர மருத்துவ சேவையை தந்தவர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவ கல்லூரி என்ற சட்டம் இயற்றியவர். ஒன்றிய அரசோடு இணைந்து 108 ஆம்புலன்ஸ் திட்டம் தந்தவர். கல்வித்துறையில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்கியவர். விவசாய கல்லூரிகளை உருவாக்கியவர். சமச்சீர் கல்வி தந்தவர். இலவச பஸ் பாஸ் தந்தவர். உலகத்தரம் வாய்ந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் நிறுவியவர். மொழித்துறையில் முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தியவர். தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்தவர். திருக்குறளை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் குமரி முனையில் 133 அடியில் திருவள்ளுவர் சிலையை நிறுவியவர். பாதுகாப்பு துறையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறைக்கு ஆணையம் அமைத்தவர். கோவில் திருப்பணிகளில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் உரிமை பெற்று தந்தது வரை கலைஞர் சட்டமன்றத்தின் மூலம் சமூக முன்னேற்றத்திற்காக ஆற்றிய சாதனைகள் ஏராளம். முத்தமிழ் அறிஞரை, கலைஞரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடக தமிழின தமிழை முத்தமிழாக்கி, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையின நிலத்தை 5ஆக்கி, சுவையை 6ஆக்கி, இசையை 7ஆக்கி, 8 தொகையை கொடுத்து, நவரசம் காட்டி, நவகோள் காட்டி, 10 பாட்டை கொடுத்து, 17 கீழ்கணக்கை கொடுத்து, 12 சித்தர்களை காண்பித்து, 18 சித்தர்களை கொடுத்து, இன்னார் 40 இனியவை 40 என 40 பாடல்களை கொடுத்து, 96 சிற்றிலக்கியங்களை கொடுத்து, 133 அதிகாரங்களை கொடுத்து, 1330 குரட்பாக்களை கொடுத்து, 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்து, 10,000 கவிதைகளை சத்தாக அள்ளி தந்த முத்தான கவிஞன் கம்பனுக்கு 7 வித்தாகவில்லை என பாடி, கலைஞர் நூற்றாண்டு விழாவில் சட்டமன்றத்தின் மூலம் சமூகத்திற்கு ஆற்றிய சாதனைகளில் அவர் தமிழுக்கு ஆற்றிய சாதனைகள் தான் என்னை ஈர்த்தது. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் சிறப்பு சேர்த்தவர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் மொழியையே தனது ஆயுதமாக கொண்டு எதிர்த்தரப்பினர் கேட்கும் கேள்விகளுக்கு லாபகமாக பதிலடி கொடுத்தார் கலைஞர். தமிழக வரலாற்றை எழுதும் போது தவிர்க்க முடியாத பெயர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றே சொல்லலாம். ஆட்சி கட்டிலில் இருந்தாலும் எதிரணியை துறந்தாலும் புகழ்கடலில் மூழ்கி விமர்சன முத்தெடுத்து வெளியே வந்த தமிழ்தேன் என்றே சொல்லலாம். அண்ணாவிற்கு அடுத்த போட்டியாக இருந்த நெடுஞ்செழியன், NP நடராஜன், மதியழகன், சம்பத் ஆகியோரை பின்னுக்கு தள்ளி திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். அரை நூற்றாண்டுகள் திமுகவின் தலைவராக இவர் பதவி வகித்திருக்கின்றார். 1957ஆம் ஆண்டு குளித்தலை தொகுதியில் முதன்முறையாக போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தார். அன்றிலிருந்து அவர் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் அவர் தோல்வியடையாமல் வெற்றி பெற்றே கொண்டிருந்தார் என்றே கூட நாம் சொல்லலாம். தமிழக முதலமைச்சராக பதவி வகித்திருக்கின்றார். இனிமேலும் இந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்க முடியும்.
தனது சிறு வயதில் தன் நண்பன் தென்னனுடன் திருவாரூரின் கோயில் குளத்தின் நடுவில் இருக்கக்கூடிய மண்டபத்தை தொட நீந்தினார்களாம். அப்போது பாதையில் திணறிய தென்னன் சொன்னாராம், திரும்பி விடுவோம் என்றாராம். ஆனால் கலைஞர் ஐயா அவர்களோ என்ன சொன்னார் என்றால், நாம் திரும்ப வேண்டும் என்றால் பாதி தூரம் நீந்தியாக வேண்டும், அதற்கு பதிலாக மண்டபத்தை நோக்கி நீந்தினால் நாம் மண்டபத்தை அடைந்து விடலாம் என்று அயராது பாடுபட்டு மண்டபத்தை நோக்கி நீந்தி மண்டபத்தை அடைந்தாராம். இதிலிருந்து அவர் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வுகளும் தோல்விகளும் சோகங்களும் எழுகிறதோ அப்போதெல்லாம் சிறுவயதில் இருந்த அந்த நிகழ்ச்சியினை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்வாராம். அது மட்டுமல்லாமல் 1938ஆம் ஆண்டு மொழி போருக்காக சென்று எல்லோரும் போருக்கு வந்துடுவோம், வந்திருக்கும் இந்தி பையை விரட்டி திருப்பிடுவோம் என்று முதல் களம் கண்டார். ஆண்டு தமிழகம் போர்க்கோளம் பூண்டு தவித்துக் கொண்டிருந்த காலம் அது. மாணவர்கள் எல்லோரும் தமிழுக்காக உயிர் தியாகம் செய்து கொண்டிருந்த காலம் அது. அப்போதே மாணவர்களை கலைஞர் தூண்டிவிட்டார் என்று அன்றைய ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தலைமைச் சிறையில் அடைக்கப்பட்டார். அண்ணாவின் அமைச்சரவையில் பொதுச் செயலாளராகவும் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்தபோது அரசு பேருந்துகளில் ஐயன் திருவள்ளுவரின் உருவப்படமும் சொல்லிழக்கப்பட்ட என்ற திருக்குறளையும் பொறிக்க செய்தார். கடற்கரையிலிருந்து அகற்றப்பட்ட கண்ணகியின் சிலையை மீண்டும் 5வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு மீண்டும் அதே இடத்தில் கண்ணகியின் சிலையை இடம்பெற செய்தார். கன்னியாகுமரி கடலில் ஐயன் வள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் சிலை எடுத்தார் கலைஞர். இலக்கிய விழா சொற்பொழிவுக்காக இவரை முக்கிய விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். அது தேர்தல் சமயம். அப்போது தேர்தல் பேசக்கூடாது என்று தெளிவாக கூறிவிட்டனர். உரையை நிகழ்த்தி உரையை நிறுதிக்கு வந்த கலைஞர் அப்போது இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் உங்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, உணவருந்து முடிந்ததும் இலையை தூர போட்டுவிட்டு கையை கழுவி விடுங்கள் என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த அரங்கமே அதிர்ந்து போனது. ராமனை பற்றியும் சீதையை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் வள்ளுவரையும் கண்ணகியும் கொண்டு வந்து நிறுத்திய பெருமை கலைஞர் ஐயா அவர்களை மட்டுமே சேரும். விதவை என்று எழுதினால் எழுத்தில் கூட பொட்டு வைக்க முடியவில்லை, சமுதாயம் மட்டுமல்ல தமிழ் மொழி கூட உங்களை வஞ்சித்து விட்டன என்ற கருத்திற்கு பதில் கூறும் வகையில் விதவை என்பது வடமொழி சொல், மாறாக கைம்பெண் என்று எழுதினால் 1க்கு 2 பொட்டு வைக்கலாம் என்று தமிழ் யாரையும் வஞ்சிக்காது, வாழ வைக்கும் என்று சொன்னார். நாம் அவர் 8 அடி பாய்ந்தால் அவருடைய குட்டிகளான நாம் 16 அடி பாய வேண்டும். என் நறுமை தமிழர்களே, உணர்ந்து பாருங்கள், உங்கள் முன்னோர் வாழ்வையும் தாழ்வையும் உண்ணி பாருங்கள். நிமிர்ந்து நோக்க இல்லாத ஞாயிறை நிதானியுங்கள். காவலன் வாயில் கடை சென்று கணவனின் புகழை காத்தவள் நம் கண்ணகியா மண்ணை, பால்மன மாறாத பாலகனை படையோடு களத்துக்கு அனுப்பியவள் நம் மற்றொரு தாய். ஆக தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய வேண்டுமே, அந்த தாய் மரபு எங்கே? வாழையடி வாழையாக வந்த வீரத்திற்கு பலியடைக்கும் கல்லை யார் வைத்தார்கள்? சிந்தியுங்கள். தமிழ் மொழி சந்தையில் தடுமாற தனையர் தாளிட்டு கொண்டு வீட்டில் கிடப்பதா? இது முறையா? தகுமா? எழுங்கள், வீர உணர்ச்சியோடு எழுங்கள். அன்றுதான் கடைசி மூச்சு இருக்கும் வரை தமிழ் அன்னையை காப்போம் என உறுதி செய்யுங்கள். அன்றுதான் தமிழ் தலைக்கும் கலைஞர் ஐயா காத்த தமிழினம் தலையெடுக்கும் என்று கூறி 3 எழுத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றால் மணக்கும், சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் தமிழ் மணக்கும் என்று கூறி ஆங்கில மாதங்களில் முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தையும் 3 எழுத்தையும் சேர்த்து மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும், என் உடன்பிறவாத சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் சட்டமன்ற நாயகர் கலைஞர். தலைப்பிற்குள் சென்று சிந்தித்து பார்த்தேன். என் சிந்தனைக்கு தென்பட்ட சிறு செய்திகளை இப்பொழுது உங்கள் முன் கூற விழைகின்றேன். இந்திய அரசியல்வாதிகளுள் முக்கியமானவர் நம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஆவார். 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியுள்ளார். முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்தவர். 1953ஆம் ஆண்டு நடைபெற்ற கள்ளக்குடி ஆர்ப்பாட்டம் தான் நம் கலைஞர் அவர்களை அரசியலில் களமிறங்க உதவியது. ஆண்டு குளித்தலை தொகுதியில் வென்று சட்டமன்றத்திற்குள் முதன்முறையாக நுழைந்தார் நம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பெண் உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் எண்ணிலடங்கா திட்டங்களை கொண்டு வந்தவர் நம் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு கல்வி என்று கொடுக்கப்படுகின்றதோ அன்றே அவர் சமத்துவத்தை அடைந்து விடுவார் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் நம் கலைஞர் அவர்கள்.
அதனால் அவள் தூரத்தில் சென்று படித்தால் தானே கடினமாக இருக்கும். 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி, 10 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி, சென்று வர மிதிவண்டி, இலவச பஸ் பாஸ் என்று எத்தனையோ திட்டங்களை அள்ளித்தந்தவர் நம் கலைஞர் அவர்கள். அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு, 33% உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு என்று இடஒதுக்கீடுகளையும் கொடுத்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பில் அங்கே சட்டசபையில் பேச வாய்ப்பினையும் கொடுத்தவர் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்ற சொல்லில் கூட உதடுகள் ஒட்டாது, எனவே நாம் என்று சொல்லுங்கள் என்று சமூக சீர்திருத்தவாதியாக செயல்பட்டுள்ளார். விதவை என்ற சொல்லில் கூட பொட்டு இல்லையடா, கைம்பெண் என்று 2 திலகமிட்டு கூறுங்களடா என்று முழக்கமிட்டார். சமத்துவபுரம் அமைத்து சமூக நீதி காத்தவர் நம் கலைஞர் அவர்கள். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டுமென்ன தலைக்குள் தங்கத்தால் மூளை செய்து வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் தலைக்குள் இருப்பதென்ன சுண்ணாம்பா, களிமண்ணா? வள்ளுவன் யார், கம்பன் யார், ஒட்டக்கூத்தர், இளங்கோவடிகள் இவர்கள் எல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையில் பிறந்தவர்கள் இல்லை இவர்கள். தமிழ் மொழியின் இமயம் என்று கூறினார். பெண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் பாடுபட்ட நம் முத்தமிழ் அறிஞரை என்று மறவாமல் இருப்போம் என்று கூறி, வானம் மழை கொடுக்கும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், வெற்றி கிடைத்தாலும் பணிவு எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும், பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மூன்று கடல் சூழ்ந்த தென்னகத்திலே, தமிழகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத தாய் தமிழையும் அவையோர் அனைவர்களையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். அண்ணா இறந்த போது எம்ஜிஆர் கூறினாராம், முதலமைச்சர் பதவி என்பது கத்தி முனை மாதிரி, அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெட்டலாம். அதிலே அண்ணா தடுமாறினார், ஆனால் கலைஞர் சமாளித்து நிற்பார் என்று. நமது கலைஞர் சமாளித்து மட்டும் நிற்கவில்லை, சாதித்து நின்றார் என்பதற்கு அவர் 5 முறை முதலமைச்சராகவும் 16 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்ததை தவிர வேற என்ன உதாரணம் வேண்டும்? சட்டமன்றத்திற்கு தினம்தோறும் பள்ளிக்கு சென்று வருவதை போல் சென்று வந்த பெருமை தமிழக தலைவர்களிலேயே நமது கலைஞருக்கு மட்டுமே சாரும் என்றால் அது மிகையாகாது. 100ஆண்டு விழா காணும் நாயகர் சட்டமன்றத்திலே சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஆற்றிய ஒவ்வொரு செயலும் சாதனை தானே. அந்த ஒவ்வொரு செயலும் மாணவர்களாகிய எங்களை மட்டுமல்ல சாமானியர்களையும் ஈர்த்தது என்றால் அதை மறுக்க முடியுமா? அவர் செய்த பல திட்டங்களிலே என் மனதில் பெரும் தாக்கத்தை முதுகினம் என கூறும் விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம், விவசாயிகள் தங்கள் கரங்களால் உற்பத்தி செய்த பொருட்களை தாங்களே நேரடியாக விற்பனை செய்ய மாவட்டம் தோறும் உழவர் சந்தையை கொண்டுவது. தமிழ் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது என்ன? திருக்குறள் தானே. அப்படிப்பட்ட திருக்குறளை இயற்றிய வள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டமும் சிலையும் நிறுவியது. இன்று அனைத்து குழந்தைகளும் 12ஆம் வகுப்பு வரை கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் தான் என்னமோ 12ஆம் வகுப்பு வரை உயர்நிலை கல்வி இலவசம் என்ற திட்டத்தினையும் அவர் கொண்டு வந்தார். மக்கள் அனைவரும் தங்களிடையே ஜாதி, மதம், இனம், மொழி என்ற எந்த ஒரு வேறுபாடும் இன்றி ஒற்றுமையாக வாழ சமத்துவபுரம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதற்கான திட்டம். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக சென்னை கொண்டு வந்தார். ஒரு மனிதனே மற்றொரு மனிதனை சுமந்து செல்லும் ஒரு அவலம்தான் கை ரிக்ஷா. அந்த ரிக்ஷாக்களை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாக்களை கொண்டு வந்தார். அது மட்டுமல்லாமல் நாம் எல்லாம் தெருவிலே பார்த்து செல்லும் பிச்சைக்காரர்களுக்கு கூட மறுவாழ்வு அமைத்து கொடுத்தவர் நமது முத்தமிழ் அறிஞர் தானே. ஊனமுற்றவர் என்று அழைத்துக் கொண்டிருந்தவர்களை மாற்றுத்திறனாளி நமது முத்தமிழ் அறிஞர். அறவாளிகள் என்று கேலிவதை செய்து கொண்டிருந்தவர்களிடையே அவர்களுக்கு திருநங்கை என்று திருப்பெயரிட்டவர் கலைஞர். அது மட்டுமல்லாமல் இன்று எங்காவது விபத்து நடந்தால் நாம் உடனடியாக அழைப்பது அவசர ஊர்தி. அந்த அவசர ஊர்தியை கொண்டு வந்த முத்தான முத்தமிழறிஞர்
தமிழக மக்களை மட்டுமல்லாமல் அனைத்து மக்களையும் அவரை திருப்பி பார்க்க வைத்தது அவர் பெண்ணுரிமைக்காக கொண்டு வந்த திட்டம் தானே. அவர் தலைவராகும் முன்பே பெண்ணுரிமைக்காக போராடிய போராளி என்பது நம்மால் மறுக்க முடியாது. அனைத்து பெண்களும் கல்வி கற்றால் மட்டுமே அவர்களுடைய உரிமை என்ன என்பதை அவர்களால் உணர முடியும் என 8ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம், பெண்களுக்கென இலவச பட்டப்படிப்பு திட்டம், அவர்களுக்கென தனி விடுதிகள், அவர்களுக்கென தனி பள்ளிகள், அந்த பள்ளிகளிலே அவர்களின் உரிமையை பாதுகாக்க கூடுதல் பெண் ஆசிரியர்கள், அரசு பணிகளிலே 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு என அவர் பெண்களுக்கு செய்த திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அது மட்டுமல்லாமல் பெண்களின் மகப்பேறு காலத்தில் கூட அவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக திருமண நிதி உதவி திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் குழந்தை பிறந்ததிலிருந்து இறப்பு வரை பெண்களுக்கென தனி திட்டங்களை கொண்டு வந்தவர் நமது கலைஞர். அவர் இயற்றிய சட்டங்கள் திட்டங்கள் மட்டுமல்ல, அவர் இயற்றிய வசனங்களும் என்னை ஈர்த்தது. அதில் முக்கியமானது பராசக்தி திரைப்படத்திலே பகட்டி என் தங்கையை விரட்டியது, பயந்தோடினாள், பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள், பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். கல்யாணியை கஞ்சிக்கு அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயராலே வயிறு வளர்க்கும் வீரர்களின் குற்றமா? கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? வஞ்சகர்களின் குற்றமா? வஞ்சத்தை மஞ்சத்திற்கு வளவரைக்க வஞ்சகர்களின் குற்றமா? காமல் லீலைகள் செய்யும் போலி பூசாரிகளை நாட்டிலே அலைய விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பெயராலே காமல் லீலைகள் செய்யும் கயவர்களின் குற்றமா என்ற வசனம் பட்டி தொட்டி எங்கும் பெண்ணுரிமைக்கு வித்திட்டது என்றால் அதை நம்மால் மறுக்க முடியுமா? ரங்கோத்ராதா என்னும் திரைப்படத்திலே அத்தான் குத்தி குத்தி புழுவை கூட புலியாக்கி விடாதீர்கள் என்ற 2 வரி வசனம் பெண்களை அடிமைப்படுத்திய அனைவருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாகவே அமைந்தது. பெண்கள் இன்று நம் தமிழ்நாட்டிலே இவ்வளவு பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நமது முத்தமிழறிஞர் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நினைத்தனரா, ஒருவன் பசித்திட ஒருவன் உண்கிறான், ஒருவனுக்கு கோவணம் ஒருவனுக்கு பட்டுடை, கூரைகள் பீழ்ந்த குடிசைகள் ஒருபுறம், காரைகள் பூசிய கட்டிடங்கள் ஒருபுறம், வேகும் வெயிலில் உருகுவான் ஒருவன், ஓய்வன குற்றாலம் ஓடுவான் இன்னொருவன், மருந்தில்லா ஏழ்மையில் சாகுவான் ஒருவன், விருந்து செரிக்க மருந்து உண்பான் இன்னொருவன், மலர்கொடை ஒருத்தி கொண்டையில் சுமப்பால், மலர்கொடை ஒருத்தி மண்டையில் சுமப்பால், எத்தனை எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தாயடா தம்பி. நமது கொடுமைகள் தீர வேண்டும் என்றால் இனி நாம் தான் களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று அன்று முன்பு ஒரு காலத்தில் சமுதாயத்தில் நிலவி இருந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக மக்களை தட்டி எழுப்பிய பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் வரிகளை தொட்டு தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் பணிவின் வணக்கங்கள். நூற்றாண்டு விழா நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டமன்றத்தின் மூலமாக நம் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு ஆற்றிய ஆகப்பெரும் சாதனைகளுள் ஒரு மாணவனாக என்னை பெரிதும் ஈர்த்தது அவருடைய சமூக நீதியும் சமத்துவ சிந்தனைகளும். சமுதாயத்தில் எங்கெல்லாம் அடிமைத்தனம் தலை தூங்குகிறதோ, எங்கெல்லாம் ஆதிக்கத்தனம் தலை தோங்குகிறதோ அங்கெல்லாம் அதற்கு எதிராக எதிரொனையாற்றும் ஆயுதமாக விளங்குவதுதான் சமூக நீதி. சமுதாயத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதை அடிப்படையாக கொண்டே தன்னுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் வகுத்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். அரை நூற்றாண்டிற்கு முன்பு வரை நம் சமுதாயத்தில் மனிதனை சுமந்து கொண்டிருந்தான் கைரிக்ஷா என்ற பெயரில். அதை பார்த்த கலைஞர், என் நாட்டில் இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வா, பொருளாதார ஏற்றத்தாழ்வா, ஒரு நாளும் நான் சகியே என்று சட்டமன்றத்திலே சட்டத்தை ஏற்றி கைரிக்ஷாவை ஒழித்து கட்டினார். என் நாட்டில் உள்ள கடைகோடி மனிதனும் கல்வி கத்திட வேண்டும், ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக பள்ளி இறுதி வரை இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். நம் மாணவர்கள் எல்லாம் இப்படி மெலிந்து போய் கிடக்கிறார்களே, ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குமோ என்று மத்திய உணவு திட்டத்தில் முட்டையை சேர்த்தார். முட்டையை சாப்பிடுவதற்காகவே பள்ளிக்கூடங்களுக்கு சென்ற காலங்களும் உண்டல்லவா? அதை நாம் மறந்துவிட முடியுமா? நம் நாட்டில், என் ஆட்சியில் ஒரு மனிதனும்
பசியோடு பசித்த வயிறோடு உறங்க செல்லக்கூடாது. பசியால் பட்டினியால் வயிறோடு வயிறு ஒட்டிக்கொண்டு அம்மா பசி என்று அலைகின்ற நிலை என் ஆட்சியில் என் மக்களுக்கு ஒருபோதும் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக 2 ரூபாய்க்கு அரிசி என்று அறிவித்து தாயுள்ளம் கொண்டவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். முதல் தலைமுறையாக உயர்கல்வியில் சேர துடிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் கனவை பறிக்கும் அநீதிதான் நுழைவுத் தேர்வு என்பதால் சட்டமன்றத்திலே சட்டத்தை இயற்றி நுழைவுத் தேர்வை ரத்து செய்து உயர்கல்விக்கான பாதைகளை திறந்துவிட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். குடிசையில் பிறப்பது தவறல்ல, ஒரு ஏழை குடிசையில் பிறப்பது தவறல்ல. ஆனால் அவனுடைய வாழ்க்கை குடிசையிலேயே முடிந்துவிடக் கூடாது என்பதற்காக குடிசை மாற்று வாரியம் அமைத்து குடிசையில் பிறந்த ஏழை குடியானவனையும் அடுக்குமாடி கட்டிடத்தில் கொண்டு போய் வைத்து அழகு பார்த்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். தன் வாழ்க்கையில் ஒருவன் அனைத்தையும் இழந்து தன் மானத்தையும் இழந்து தன்னை போல சக மனிதனிடம் கையேந்தி பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்களுக்கு கூட மறுவாழ்வு என்று ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்பதற்காக பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார். நம் நாட்டின் பெண்களின் வாழ்க்கை அடுப்புதியே முடிந்துவிடக் கூடுமோ என்று அஞ்சி இலவச கேஸ் அடுப்பு கொடுத்து அனைவர் இல்லங்களிலும் ஒளியேற்றிய உதய சூரியன் விடிவெள்ளியாய் முளைத்த நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்று நாம் தடுக்கி விழுந்தால் 5 நிமிடத்தில் வருகிறது ஆம்புலன்ஸ். யாரால்? கலைஞரால் வருகிறது. வருகின்ற ஆம்புலன்ஸுக்கு தெரியாது நீ இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனா என்றெல்லாம். இது நம் நாடு, எல்லோரும் நம் மக்கள் என்று சமத்துவத்தோடு தான் செயல்படுகிறது என்றால் அதுதான் கலைஞரின் சமத்துவ சிந்தனை. நம் பாரத நாட்டில் மக்கள் இன்றளவும் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வேறுபட்டுத்தான் இருக்கிறார்கள். ஒரே கிராமத்தில் 2 இடுகாடுகள், ஒரே தேநீர் கடையில் 2 வகையான தேநீர் குவளைகள் என்று நம்முடைய நாட்டின் சூழல் இருந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் தலைவனும் செய்ய முடியாத செயலாக பெரியாரின் நினைவாக சமத்துவபுரங்கள் 248 நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைவேற்றியுள்ளார் என்றால் இதுதான் கலைஞர் அவர்களின் சமூக நீதி. டாக்டர் கலைஞர் ஐயா அவரை போல சமூக நீதியை யாராலும் எளிமைப்படுத்தி பேசியிருக்க முடியாது. அது ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு. ஒரு நிருபர் கேட்கிறார், ஐயா சமூக நீதி என்றால் என்ன? ஏழை பாமர மக்களுக்கும் புரியும்படியான ஒரு விளக்கத்தை கொடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு ஐயா சொல்கிறார், ஒரு தென்னை மட்டையை பார்க்கிறோம், அதன் ஓலைகளை பார்க்கிறோம். அந்த ஓலைகள் எல்லாம் தனித்தனியாகத்தான் இருக்கிறது, ஆனால் அவை ஒரே மட்டையில் இருக்கிறது. அப்படித்தான் நாமும் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே மட்டையில் தனித்தனி ஓலைகளாக. தனித்தனி ஓலைகள் என்பதனால் அவை தனித்தனி ஜாதி ஓலைகள் அல்ல, எல்லாம் ஒரே வகையான ஓலைகள் தான். பெரியோர்கள் இந்த ஓலைகளை எல்லாம் பின்னி பின்னி கீற்றுகளாக்குவார்கள். அந்த கீற்றுதான் நிழல் தரும் பந்தலுக்கு உதவும். இப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட மனித ஓலைகளை கீற்றுகளாக்கும் பணிதான் திராவிடர்களுடைய பணி. அதுதான் சமூக நீதி என்று விளக்கம் கொடுத்தார். உடனே அடுத்த நிருபர் எழுந்து இடஒதுக்கீட்டின் முக்கியம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு ஐயா சொல்கிறார், ஒரு மேடான பகுதி இருக்கிறது, ஒரு பள்ளமான பகுதி இருக்கிறது. இரண்டையும் சமன் செய்யணும் அப்படின்னா சம அளவு மண் போட்டா சமமாகுமா? மேடு மேடாகவே இருக்கும், பள்ளம் பள்ளமாகவே இருக்கும். ஆக பள்ளமான பகுதிக்கு கூட்டி கொஞ்சம் மண் போட வேண்டியிருக்கிறது. இதுதான் இடஒதுக்கீட்டின் அடிநாதம், இதுதான் இடஒதுக்கீட்டின் முக்கியத்துவம் என்று பதில் சொல்கிறார். உடனே இன்னொரு குதர்க்கமான நிருபர் எழுந்து, ஐயா எல்லோரும் சமம் என்று சொன்னீர்கள், இப்பொழுது இடஒதுக்கீடு கொடுத்து சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்குகிற மாதிரி பேசுகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு கலைஞர் ஐயா பெரியாரின் வரிகளை மேற்கோள் காட்டி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். தம்பி, தாலி கட்டாதே என்று சொன்னவரும் பெரியார் தான். ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு தாலி கட்டக்கூடாது என்று சொல்லும் பொழுது தாலி கட்டுங்கள் என்று சொன்னவரும் பெரியார் தான். கோவிலுக்கு போகாதே என்று சொன்னவரும் பெரியார் தான். கோவிலுக்கு போகிறவனை தடுக்காதே என்று சொன்னவரும் பெரியார் தான். பூ வைத்துக் கொண்டு பெண்கள் அலங்கார மாண்டர்களாக மட்டுமே இருந்துவிடக் கூடாது என்று சொன்னவரும் பெரியார் தான். கைம்பெண்கள் பூ வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த சமுதாயம் சொல்லும் போது பூ வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரும் பெரியார் தான். ஆக இவருக்கு இருக்கு இவருக்கு இல்லை என்று சொல்வதல்ல சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்வதுதான் சமூக நீதி. சமத்துவபுரத்தில் நிலைநாட்டப்பட்டிருப்பதும் சமூக நீதிதான். பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு பெற்று தந்ததில் இருப்பதும் சமூக நீதிதான். இவ்வளவு ஏன் இன்று நம்முடைய தளபதி ஐயா கொண்டு வந்துள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருப்பதும் சமூக நீதிதான். மகளிர் இலவச பேருந்து வசதி செய்து கொடுத்ததில் இருப்பதும் சமூக நீதிதான். இப்படி சமூக நீதி திட்டங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும்.
புதிதாக பட்டியல் வந்தும் சேரும். ஏனென்றால் நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி. அதற்கு சமூக நீதிதான் உயிர் மூச்சு. எத்துடன் நிறைவு பெறுகிறது என்னுடைய பேச்சு. வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன். 12:40 தொடங்க இருக்க நிலையில் 11:30 தொடங்க இருக்க நிலையில் கூடுதலாக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து விழாவிற்கு வந்திருக்கின்ற பெருமக்கள் தலைவரை பற்றியும் மாணவர்களை வாழ்த்தியும் தங்களது சிற்றுரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நல்ல வாழ்த்துக்கள். என்னை மக்கள் தொடர்பு அதிகாரி அவர்கள் பேசுகிறீர்களா என்று கேட்டார்கள். கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் பேசாமல் இருந்தால் அது பிணத்துக்கு சமம். கலைஞருடைய நூற்றாண்டு விழா, கலைஞர் என்று சொன்னால் பேச்சுதான். அந்த விழாவிலே பேசாமல் இருப்பது பிணத்துக்கு சமம் என்று நான் கருதி கொண்டு ஒன்றை பதிவு செய்வதற்காகவே நான் பேச முடிந்தேன். இந்த மேடையிலே நான் பராசக்தியை பார்த்தேன், பரவசம் அடைந்தேன், மனோகராவை பார்த்தேன். இன்றைய தினம் நடைபெறுகின்ற அநியாயங்களை எடுத்து காட்டுகின்ற அடிமை விலங்குகளை உடைத்தெறுகின்ற சங்கிலியால் பூட்டப்பட்டிருக்கிற அந்த மனோகராவால் அந்த கண்டேன். அதிலே ஒரு வசனம் வரும். வசந்த சேனையினுடைய சூழ்ச்சியால் அந்த மன்னனை மாய்ப்பதற்காக கள்ளக்காதலனுடைய துணையோடு அங்கே சதி செய்வார்கள். அங்கே மனோகரனுக்கு தகவல் சொல்லப்படுகிறது. காசாய வேடையிலே காசாய உடையிலே கற்கும் படைகள் என்பார்களே, அதை போல ஒரு அநீதிக்கு ஒரு சூழ்ச்சிக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கும் என்பதை கண்டுபிடித்தவர். இங்கே புறநானூற்றை பார்த்தேன். புலிப்போத்தை பெற்ற அந்த தாய் தன்னுடைய மகன் செத்தான் என்பதற்காக வேதனைப்படாமல் செத்தவனுக்கு அடி மார்பிலா முதுகிலா என்பதுதான் அவளுக்கு கவலை. பொல்லாத ஒருவன் பொய் சொல்கிறான். அவருடைய மகன் போர்க்களத்திலே மாய்ந்து கிடக்கிறான். அப்போது கேட்டாள், மகனா செத்தானா என்று கேட்கவில்லை, அடி மார்பிலா அல்லது முதுகிலா என்று கேட்கிறார். பிறகு அந்த முதுகில் அல்ல மார்பில மானம் காத்தவன் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பொய் சொன்னவன் எங்கே, வாள் இங்கே இருக்கிறது, அவன் நாய் எங்கே என்று புறப்படுகின்ற அந்த வீட மரத்தியை இப்பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே படம் பிடித்து காட்டினார்கள். மாணவ மணிகள் எல்லாம் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் உரையாற்றினார்கள், பதிலளித்தார்கள், அதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் என்ன, திட்டங்கள் என்ன என்பதை மிகவும் அழகாக எடுத்து சொன்னார்கள். நியூட்டன் மரத்தடிகளை அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பழம் அவருடைய கைக்கு நின்றது. அதுதான் தத்துவமே. அது அந்த நியூட்டனுடைய இது, எந்த பொருளும் பூமிக்கு ஈர்க்கின்ற சக்தி இருக்கிறது என்பதை படிப்படியாக அவன் சுயம்புவாக கண்டுபிடித்தான். அப்படிதான் மின்சாரம் கூட, அப்படிதான் ரயில் இன்ஜின் கூட, இப்படிதான் ஒவ்வொன்றும் கூட அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எண்ணி பார்த்து சுயம்புவாக எண்ணி பார்த்து அதை செயலாக்கியவர்கள். அதை போல்தான் நம்முடைய தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சுயம்பாக நினைத்து பார்த்தவர்கள். அவர்கள் இலக்கியத்தை புலவர்கள் பால் அவர்கள் படித்ததில்லை. அவர்கள் படித்ததெல்லாம் 10ஆம் வகுப்பு தான். அவர்கள் புறநானூறு படித்திருக்கிறார். புறநானூற்றுக்கு ஓவியம் தீட்டிருக்கிறார். திருக்குறளுக்கு ஓவியம் தீட்டிருக்கிறார். பொன்னர் சங்கரர் ஓவியங்களை எழுதியிருக்கிறார். இன்னும் எண்ணற்ற இதைகளை செய்து எல்லா புலவர்களும் அஞ்சக்கூடிய அல்லது தமிழுக்கு வித்தாக இருக்கின்ற அந்த நம்முடைய தமிழ் இலக்கணத்துக்கு அவர்தான் முதலிலே உரையை கண்டு அது எல்லோரும் படிக்க தருகிற அளவுக்கு அந்த பூங்காவை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால்
தமிழினுடைய வளர்ச்சிக்காக, தமிழினுடைய சிந்தனைக்காக அவர்கள் பாடுபட்டார்கள். அவர்கள் ஏழையாக இருந்ததால் தான் ஏழைகளை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர் சகோதரருடன் பிறந்தார்கள் என்ற காரணத்தினால்தான் பெண் சகோதரிகள் எல்லாம் தன்னுடைய சகோதரிகளாக எண்ணி பார்த்தார்கள். அவர் கிராமப்புறத்தில் பிறந்ததன் காரணமாகத்தான் கிராமப்புற மேம்பாட்டுக்காக வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் திருக்குவளையிலே பிறந்தாலும் அவர்கள் அந்த நகரத்துக்கு சென்ற நேரத்திலும் கூட அங்கே எப்படி வாழ்க்கை இருந்தது என்பதற்காக அந்த வாழ்க்கை முறையை செயல்படுத்தி காட்டினார்கள். அந்த ஓடி இழைக்கின்ற நாயினுடைய நாவு எப்படி சிகப்பாக இருக்குமோ அதே போல ஓடி ஓடி இந்த பாதங்கள் எல்லாம் கருகி போயிருந்ததே அந்த ரிக்ஷாக்காரனை பார்த்து அதை ஒழித்து கட்டணும் என்று நினைத்தார்கள். ஒவ்வொன்றும் அவர் பார்த்து அனுபவித்து அவர்கள் துக்கப்பட்டு ஆகினால்தான் பராசக்தியிலே சொல்வார்கள், போலீஸ்காரன் எழுப்புவான், அவன் சிவாஜி கணேசன் கண்ணை விழித்துக் கொள்வான். என்ன முழிக்கிறேன்னு சொன்னா தூக்குறவனை விழித்து முழிக்காமல் என்ன செய்வான் என்று சொல்வார்கள். இது போல போலீஸ்காரருடைய அட்டகாசம் அநியாயங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த சந்தேக கேஸையே ஒழிச்சு கட்டினார். சந்தேக கேஸே கிடையாது, எல்லாருக்கும் இருக்கின்ற மாதிரி. அது போல பல்வேறு தகவல்கள் எல்லாம் உங்களிடமிருந்து நாங்கள் செவி வழியாக கேட்டுக்கொண்டோம். அது போல தலைவர் அவர்கள் எல்லாம் அவர்கள் சுயமாக சிந்தித்து பார்த்து வாழ்க்கையில அனுபவித்து சர்க்கரை என்று சொன்னால் இனிக்கிறது என்று நாம் சொன்னால் போராது. அதை அருந்தி அது சர்க்கரை, அந்த சர்க்கரை இனிப்பாக இருக்கிறது என்று உணர்ந்த பிறகு சொன்னால்தான் அதனுடைய வேகம் இருக்கும், உண்மை இருக்கும். அதை போல நம்முடைய தலைவர்கள் எல்லாம், குறிப்பாக தமிழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வாழ்நாள் பூராவும் அனுபவித்ததை மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவர்கள் ஆக்கி காட்டிய ஒரு மாபெரும் நாயகர் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன். நம்முடைய தலைவரின் 100 விழாவை ஒரு ஆண்டு காலம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இனி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்தான் எல்லா துறையின் சார்பில் இந்த தலைவருடைய 100 விழாவை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கின்றோம். போன மாதம் 25 வேலூர் மாநகரத்தில் பேபி மகாலிலே நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவருடைய 100 விழாவை நடத்தினார் அவர் துறையின் சார்பில். அதை தொடர்ந்து தான் சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் அவர்கள், நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஞானசேகர் அவர்களும் தமிழ்நாடு முழுக்க என் தலைவர் கலைஞருடைய 100 விழாவை எல்லா இடங்களிலும் நடத்தினாலும் இங்கே நடத்திய மாணவ செல்வங்கள் மண்ணில் நடத்துவது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது. மாணவ செல்வங்கள் பேசும்போது தலைவருடைய வரலாறை எந்த அளவுக்கு எடுத்து மாணவர்கள் பதிவு வைத்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும், பெண்கள் மாணவர்களாக இருக்கட்டும், என் தலைவர் கலைஞரை பற்றி தெரிந்து கொண்டு பேசும்போது எங்கள் உள்ளமெல்லாம் நடிந்தது. நாங்கள் எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ முறையில் பத்திரிகை மன்ன தொலைக்காட்சியில் தவறான செய்திகளை பார்த்தாலும் இந்த திராவிட இயக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டு மாணவ செல்வங்கள் பணியாற்றுகிறார்கள் என்று மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் எங்கள் வரலாறு. தலைவருடைய கலைஞருடைய வரலாறை இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் 100 விழாவை ஒரு ஆண்டுதோறும் நடத்த என்று ஒரு ஆணையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கு. நான் மாணவ செல்வன் ஒருத்தரும் ஒரு முறையில் பேசுவது இங்கே வந்திருக்க ஆண்களும் பெண்களும் தெரிந்து கொள்வார்கள். கழகம் என்றால் பெரியார் வழியிலே, அண்ணா வழியிலே, அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக 5 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து நாட்டு மக்களுக்கு அயராத வாய்த்த தலைவர் கலைஞர் 13 முறை சட்டமன்ற உறுப்பினராகி இருக்கிறார். 57 சட்டமன்ற உறுப்பினராகி 16வது ஆண்டு வரலும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து பணியாற்றினார். நான் 16 வேலூர் மாநகர சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு போகும்போது என் தலைவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் வர இயலாத போய்விட்டது. ஆனால் அதுக்கு முன்னே இருந்த அண்ணன் ஞானசேகரம் போன்றவர்கள், அண்ணன் துணை சபாநாயகர் போன்றவர்கள் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். அண்ணன் ஞானசேகரன் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி தலைவர் ஆளுங்கட்சியில் முதலமைச்சராக இருந்து எந்த அளவுக்கு பணியாற்றினார், எதிர்கட்சி வரிசையில் இருந்து எப்படி பணியாற்றினார்களோ அவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அண்ணன் துணை சபாநாயகர் அவர்கள் ஹவுசிங் போர்டு மந்திரியாக 96லிருந்து 5 ஆண்டு காலம் பணியாற்றினார். அவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் எப்படி பணியாற்றினார், சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சராக சட்டமன்றத்தில் எப்படி பணியாற்றினார் என்பதெல்லாம் அவங்களை போன்றவருக்கு தெரியும். நான் 2006 சேர்மனாகியும் மேயராகவும் பணியாற்றினேன்.
அப்போது நம்முடைய புது சட்டமன்றத்தை உருவாக்கி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது நான் அங்கே பார்வையாளர்களை சென்று பார்த்தேன். என் தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் பேசுபவர்களை இன்னைக்கு பார்த்துட்டு சொன்னால் எனக்கு முன்னால் 5 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி, ஒரு ஆண்டு 2-3 மாதத்தில் மறந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சி நடந்தது. எந்த அளவுக்கு பத்திரிகை வண்ணை தொலைக்காட்சி நீங்கள் பார்த்துட்டு ஒரு சட்டமன்றம் போலவே இல்லை. என் தலைவர் தளபதி அவர்கள் ஏந்து பேசினால் பதில் சொல்ல முடியாது. எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் ஏந்து சொன்னால் பதில் சொல்ல முடியாது. அண்ணன் அவர்கள் கொறடாக இருந்து சட்டமன்றத்தில் பணியாற்றினார். சட்டமன்றம் உள்ளே 10 மணிக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் முடியவர்கள் உட்கார்ந்து இருப்பார் நம்முடைய அண்ணன் அவர்கள், துணை சபாநாயகர் அவர்கள். அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் பணியாற்றியவை என் தலைவர் கலைஞர் வகையில். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி பணியாற்றினார் அந்த உணர்வோடு பணியாற்றியவர். அதனால தான் என் தலைவர் தளபதி அவர்கள் அவரை இந்த கூட்டணியுடைய தலைவராக போட்டு இங்கே பணியாற்றினார். என் தலைவர் கலைஞரை பற்றி பேசி கொண்டு இருந்தால் இன்றைக்கெல்லாம் பேசினார். அண்ணன் அவர்கள் சொல்லிவிட்டார், அண்ணன் நானும் சொல்லிவிட்டார், மாவட்ட ஆட்சியர் இன்னொரு நிகழ்ச்சியை செல்ல வேண்டும். அது மாதிரி ஏழை எளியவருக்காக 5 முறை முதலமைச்சர், தமிழ்நாடு மக்களுக்காகவும் ஏழை எளியவருக்காகவும் தமிழ் சமுதாயத்துக்காகவும் பாடுபட்ட தலைவர் அவர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்காக 1000 வகுத்த தலைவர் கலைஞர் அண்ணா அவர்கள் நினைத்தார். தமிழும் ஆங்கிலம் மட்டும் இருந்தால் போதும், உலகென்றும் இந்த தமிழ் மக்கள் சென்று விடலாம் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் வந்த கலைஞர் அவர்கள். அதனால தான் ஆங்கில ஐடி பார்க் எல்லாம் தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்தவர் என் தலைவர் கலந்த மாணவ செல்வர்களுக்கு. இன்னைக்கு ஐடி அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் கலைஞர் அண்ணாவை நினைத்ததை, அண்ணாவின் தம்பியாக கலைஞர் அவர்கள் அந்த அளவுக்கு பணியாற்றினார். அண்ணாவின் தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்காக செய்யாத சாதனை சட்டமன்றத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் எழுக்காத இலக்காக கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும் கலைஞர் கைப்பற்ற துறை தான் இருக்கும். தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களாக இருந்தாலும், பிற்பட்டப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலும் என் தலைவர் கலைஞர் அவர்கள் கைப்படாத துறையே இருக்காது. ஒரு துறை உருவாக்கப்பட்டு இருக்குன்னா அது தலைவர் கலைஞர் தான் காரணம். இருக்க அண்ணா கலைஞருக்கு பிறகு வந்த முதலமைச்சர்லாம் எதுவுமே செய்யவில்லை. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா துறையும் மெய்யிருக்கு தான் தலைவர் கலைஞர் தான் காரணம். பெண்கள் எல்லாம் பேசும்போது சொன்னாங்க சொத்துலே சரிபாதி, இப்போ சுயலிழப்பு, அது போல எல்லா திட்டங்களும் பெண்களுக்காக செய்தவர் என் தலைவர் கலைஞர். அவருடைய 100ஆண்டு விழாவை இந்த மாணவ செல்வங்கள்லாம் தெரிந்து கொள்ள அளவுக்கு ஏற்பாடு செய்துட்டான்னு சொன்னாங்க மேயர் கூட. பெரிய பிரம்மாண்டமான எளிமையான முறையில் தலைவர் கலைஞர் பார்த்துட்டு சொன்னார். எளிமைனா என்று சொன்னால் அவர் போல ஒரு எளிமையை பார்க்க முடியாது. நானும் எத்தனையோ முறை 89 தலைவர் கலைஞர் வீட்டுக்கு போயிருக்கிறேன், 84 தலைவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஆனால் நான் மேயராக இருந்து சேர்மனாக இருந்து அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். ஒரு சாதாரண வீட்டில் ஒரு முதலமைச்சர் ஒரு 10 சின்ன டைல்ஸ் 10 ரூபாய், நான் அந்த எனக்கு கொஞ்சம் அனுபவம் ஆகுது. ஒரு 10 ரூபாய் டைல்ஸ்லேயே அவர் வீட்டில் பெட்ரூமில் ஒட்டி இருந்தார் என்று சொன்னால் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு தான் என் தலைவர் கலைஞர். அதனால தான் ராகுல் காந்தி தலைவர் உடம்பு சரியில்லாத வந்து பார்த்து விட்டு சொன்னார், இவ்வளோ 5 முறை முதலமைச்சர், 50 ஆண்டு காலம் வர ஒரு இயக்கத்தின் தலைவர், தொடர்ந்து 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், அவர் இல்லை இப்படி இருப்பது நான் கனவுல கூட நினைத்து பார்க்கவில்லை, எப்படியோ இருக்கும் என்று சென்று வந்து. ஆனால் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்த தலைவர் கலைஞர் அவர் அவரை பார்த்து மெலிந்து விட்டு அவரை பார்த்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ராகுல் காந்தி சொன்னார். அதுபோல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பாரத பிரதமர்கள், முன்னாள் பிரதமர்களை கலைஞரை நோக்கி வந்துதான் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி உருவாக்கின தலைவர். சாதாரண குடிசையில் பிறந்து திருவாரூரில் பிறந்து அவர் இந்த திருவாரூர் கூட வல்லூர் கோட்டம், கலைஞருடைய கோட்டத்தை கட்டி தரதார்கள் முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு லைட்டு மைக் செட்லாம் நான் போட்டேன். அங்கே போய் ஒரு 10 நாள் இருந்தேன். அவரை பற்றிலாம் எல்லாம் சொன்னாங்க. தம்பி அவர்கள் பேசும்போது சொன்னார், அந்த கொலர்கொலையை சுற்றி நண்பரை ஈர்த்து சென்றார் என்று சொன்னார். அது பேர் வரலாறு. அவர் எந்த காலம் தான் அவர் மறைக்கு பிறகு வெளி மாநிலத்தில் மாணவ செல்வங்கள் சொன்னார், எங்கள் மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவர் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்ட அளவுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டுக்கு பாடுபட்டார். இங்கே வந்திருக்கிற மாணவ செல்வங்களும் மாணவிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும், என் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்துக்காகவும் தமிழ் சமுதாயத்துக்காகவும் தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் மாணவ செல்வங்களுக்காகவும் அரசு துறையாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி துறையாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்படுகிற என்னை போன்றவனும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி சேர்மனாகவும் மேயர் ஆக்கி கவுன்சிலர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் புகழ் என்றென்றும் 100ஆண்டு விழாவிலே கொண்டாடுவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி தந்து இங்கே வந்திருக்கிற மாணவ செல்வங்கள், வராத மாணவ செல்வங்களுக்கு கலைஞர் என்று சொன்னால், திராவிட இயக்கம் என்று சொன்னால், நம்மளை எல்லாம் உருவாக்குற கட்சி இந்த இயக்கம். கலைஞரை மறக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க. என்னென்ன பேசுகிறார், வாய்க்கு வந்த மாதிரி பேசுகின்ற தலைவர்களாக நாம் பத்திரிகைகளை பண்ணை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதுவுமே இந்த சமுதாயத்துக்கு செய்யாதவங்களாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். சினிமாவில் நடித்து விட்டு முதலமைச்சர் ஆகிறார் நினைக்கிறேன். இந்த இயக்கத்துக்காக
14 வயசுலேருந்து இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்ட தலைவருடைய நூற்றாண்டு விழா தான் நம்முடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் வந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பில் இருந்து என்னென்னலாம் நம்முடைய மக்களுக்கு செய்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நம்முடைய துணை சபாநாயகருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அந்த தலைப்பு என்பது சட்டமன்ற நாயகர் கலைஞர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கருத்தரங்கம் இங்கே வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்கினை தொடங்கி வைத்து விழா சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் அவர்களை உங்கள் சார்பாகவும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாகவும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு விளக்கு உரையாற்ற உள்ள சட்டமன்ற நாயகர் கலைஞர் விழா குழுவினுடைய உறுப்பினர் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய இந்த முத்தரங்கம் கல்லூரியினுடைய முதல்வர், அப்புறம் முன்னிலை உரை ஆற்றியுள்ள சட்டமன்றத்தினுடைய கூடுதல் செயலாளர் அவர்கள், நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்து வாழ்த்துரை வழங்கியுள்ள நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், நம்முடைய வேலூர் மாநகராட்சியினுடைய மேயர் ஆகிய அனைவருக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற பேரவையினுடைய இணை செயலாளர் அவர்கள் நன்றியுரை கூறியுள்ளார்கள். அவர்களுக்கும் அனைவர் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைத்து செயல்படுத்திய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு இந்த அவைக்கு தெரிவித்த மாணவிய செல்வங்களுக்கும், இங்கே அரசின் சார்பாக வருகை புரிந்திருக்கும் நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்கள், நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த ஊடக நண்பர்கள், அதே போல இதர மாணவிய செல்வங்கள், அப்புறம் பேராசிரியர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். அது தனி ஒரு வரலாறு. ஆனால் அந்த வரலாற்றுக்குள்ள இன்னொரு வரலாறாக ஒரு 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். ஆகவே அவருக்கென்று இந்த அவரை நினைவு கூறும் வகையில், அவருடைய பணிகளை நினைவு கூறும் வகையில் இந்த கருத்தரங்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. மாணவ செலவுகள்லாம் நீங்களாம் பேசுனீங்க சிறப்பாக, மிகச்சிறப்பாக நீங்கள் அனைவரும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் என்னென்னவெல்லாம் பணிகள்லாம் செய்தாங்க அப்படிங்கிறத இந்த அவைக்கு நீங்கள் எடுத்து கூறினீர்கள். அதே போல அந்த அவர் வந்து திரைத்துறையில் மட்டும் இல்லை, ஒரு சமுதாய பணியில் மட்டும் இல்லை, அந்த திரைத்துறையில் அவர் கூறிய கருத்துக்களையும் சமுதாய பணியில் சமுதாயத்தில் அவர் என்னென்னவெல்லாம் சமுதாயத்தில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தன்னுடைய மனதுக்குள்ள வைத்திருந்தாரோ அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து சட்டமன்றம் என்ற ஒரு தளத்தில் அதை முன்வைத்து அதை சட்டமாக்கி பொதுமக்களுக்கு இல்லை இந்த சமுதாயத்துக்கு எந்தெந்த வகையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக அந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்து அதன் மூலமாக மக்கள் நன்மை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டார். அப்படிங்கிறதுக்கு நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த பல்வேறு வகையான ஒரு முன்னேற்றங்கள் தான் அதுக்கு சாட்சி. இட ஒதுக்கீடு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. அதில் எத்தனையோ பிரச்சனைகள். இப்போ நீங்கள்லாம் பராசக்தி அப்படிங்கிற படத்தில் நீங்கள்லாம் வசனங்கள்லாம் பேசுனீங்க. அதில் என்ன ஆகும், வாழ்க்கையில் யதார்த்தமாக இந்த சமுதாயத்தை நம்பி வந்த ஒருத்தர் அவர் பலரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு எப்படி ஒரு இறுதி கட்டத்துக்கு போறாரு, ஒரு எந்த இடத்துல ஓடி ஒளியறதுக்குமே இல்லாமல் நீதிமன்றத்தில் தன்னுடைய வழக்கை தானே வழக்காடுகின்றார். அதில் தான் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார். அதெல்லாம் யாருன்னா டாக்டர் கலைஞர் எழுதின அந்த வசனங்கள் தான். அந்த வசனத்தில் வரக்கூடிய பாத்திரம் அது திரை பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சமுதாயத்தில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன, அதையெல்லாம் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் சட்டமன்றத்தில் சட்டங்களை வந்து அது போன்ற, இது வந்து நான் சொல்றது ஒரு உதாரணம், அது போன்ற பல்வேறு சட்டங்களை நம்முடைய சட்டமன்றத்தில் அவர் வந்து வைத்து மக்களுக்கு இடஒதுக்கீடும் சரி, பெண்களுக்கு அந்த சொத்துல சம உரிமை, பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு, அப்புறம் திருநங்கையர்கள்,
இப்படி பல்வேறு வகையாக அனைத்து தரப்பு மக்களுக்கும், பாதிக்கப்படும் மக்களுக்கும் அந்த சட்டத்தை நான் இயற்றி கொடுத்தார். அப்புறம் இன்னும் அவர் வாழ்ந்த பகுதி அவர் பிறந்த ஊர் அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டம். ஒரு நல்வாய்ப்பாக 2008ஆம் ஆண்டு எப்படிங்க இன்னைக்கு நம்முடைய சென்னையை ஒட்டி உள்ள பகுதிகளில் பெரும் புயல் வந்ததோ, அதே போல 2008ஆம் ஆண்டு திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பெரும் புயல் அடுத்து சேதம் அடைந்தது. அன்றைக்கு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்தது, அங்கே போய் பணியாற்றுறதுக்கு, சிறப்பு அலுவலர்கள்லாம் அங்கே போய் பணியாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த நேரத்தில் அவர் பிறந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பு கிட்டியது. ஆகவே அப்படி ஒரு பின்புலத்திலிருந்து பெரும்பான்மையாக 90 விழுக்காடு வேளாண்மை தொழிலையே சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வந்தவர் 1989ஆம் ஆண்டு பொதுப்பேற்ற உடனே விவசாயத்துக்கு மின்சாரம் இலவசம் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் அனுபவித்து அதையெல்லாம் வரும்பொழுதுதான் அதை பிறர் ஒன்று அவர் அனுபவிச்சிருக்கு, இல்லைன்னா அவரை சார்ந்தவர்கள் அல்லது இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் தெளிவாக தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் அது போன்ற விவசாயத்துக்கு இலவச மின்சாரம்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு வகையான சமுதாய சிந்தனைகளை கொண்டு வந்தார். அதற்கு அவர் தளமாக அமைத்து கொண்டது 60 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 5 முறை முதலமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு வகையான சட்டங்களை இயற்றி தான் இந்த சமுதாயத்திற்கு நல்லதை செய்தார். ஆகவே இதை நீங்கள் இன்னும் வருங்காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சட்டமன்றத்தினுடைய வரலாற்றையும் தெரிஞ்சுக்கணும், சட்டமன்றத்தில் என்னென்னவெல்லாம் அவர்கள் சட்டம் இயற்றி இருக்கிறார்கள், அடுத்து வரக்கூடிய சட்டங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்காலமாகிய நீங்கள் அதை திட்டமிட்டு இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக எப்படி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டாரோ அதே போல நீங்களும் அதை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்கிற கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்து கடைசியாக சிறப்புரையாற்ற இருக்கிற மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் வணக்கத்திற்குரிய பிச்சாண்டி அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய வேலூர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அருமை நண்பர் கார்த்திகேயன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற இல்லாமல் மிக பொறுமையாக கேட்டு அமர்ந்திருக்கிற எனது அருமை மாணவ செல்வங்களே, ஊடகத்துறையை சார்ந்த எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் உங்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே உரையாற்றிய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வணக்கத்தை நான் உச்சாக்கிக் கொள்ள, மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கிற 5 மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஏன் இந்த விழாவை, பொதுவாக சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்கிற அந்த 100ஆண்டு விழாவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கமே மாணவர் சமுதாயத்தின் மத்தியில் கலைஞருடைய அரும்பணியை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு வினா தூக்கி நிற்கிற போது அது முழுமையாக 100க்கு 100% மாணவர்கள் மத்தியிலே கலைஞருடைய பணிகள் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பதை நான் உணர முடிகிறது. நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோர்தான அணை அவரால் கட்டப்பட்ட அணை. அதே போல இன்று உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்திற்கு என்ற ஒரு மருத்துவக் கல்லூரி, நாங்கள் எல்லாம் படிக்கிற போது ஒரு சட்டக்கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலோ, அல்லது ஒரு பொறியியற் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலோ, அல்லது பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலோ, அப்பொழுதெல்லாம் சென்னையை நோக்கி நாங்கள் படையெடுக்க வேண்டிய காலகட்டம் எங்களது. ஆனால் உங்களுடைய பொற்காலம் கலைஞருடைய அந்த கருணையால் நீங்கள் யாராவது இங்கே டாக்டராக வேண்டும் என்று சொன்னாலும் இங்கேயே மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி. அதே போல நீங்கள் வழக்கறிஞராக என்னை போல ஆக வேண்டும் என்று சொன்னால் இங்கேயே நம்முடைய வேலூர் அரசு சட்டக்கல்லூரி, அதை கொண்டு வந்தவரும் அவர்தான். அதே போல பொறியியற் கல்லூரி, முன்பெல்லாம்
இங்கே பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் உருவானது. பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக போதுதான் இந்த கல்லூரி 1965 இங்கே வந்தது. அப்பொழுது பெரியார் பாலிடெக்னிக்கே வந்து கலைஞர் காமராஜர் காலத்தில் வந்தது. ஆனால் பெரியார் பொறியியல் கல்லூரி நம்முடைய கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்டுத்தான் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டிடங்கள் என்று கம்பீரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நிறைய கட்டிடங்களை கட்டி தந்து ஒரு பல்கலைக்கழகம் என்ற ஒரு முகப்பை உருவாக்கி தந்திருக்கிற பெருமை நம்முடைய கலைஞருடைய சார். இப்படி கல்வித்துறையிலே முழுமையாக நம்முடைய மாவட்டம் பயன்பெறக்கூடிய அளவில் அரும்பணியாற்றிய அந்த பெருந்தகையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட கலைஞர் பொதுவாக சொல்லாடலிலே மிகவும் வல்லவர், சகலகலா வல்லவன் என்றே நம்முடைய கலைஞருடைய சொல்லலாம். சட்டமன்றத்திலே அவர் சிலவற்றையெல்லாம் நாங்கள் சட்டமன்றத்திலே 10 ஆண்டு காலம் அவர் காலத்திலும் 10 ஆண்டு காலம் அம்மையார் காலத்திலும் நான் 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது எதிர்கட்சியிலே இருந்தும் கலைஞர் நிறைய அம்புகளை எய்வார். அப்படியெல்லாம் பார்க்கிற போது அதில் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய முதல்வர் அவர்கள் மலர் அவர்கள் இங்கே ஒரு சிறப்புரையாற்றுகிற போது ஒன்று நினைத்து பார்த்தேன். ஒரு முறை கலைஞர் அவர்கள் ஒரு மலர் ஒளியிடுவதற்காக அவர் அழைத்திருந்தார்கள். பகற்பொழியில் அவர் வர வேண்டும். ஆனால் அவர் காலம் கடந்து எல்லாம் நிறைய கூட்டங்கள்லாம் பேசிட்டு கடைசியில் போகும்போது ராத்திரி ஆகிப்போச்சு. உடனே நான் இரவில் ஏன் வந்தேன் என்று சொன்னால், மலர் இரவில் தான் மலரும், அதற்காகவே நான் இரவில் வந்தேன் என்று மலர் வெளியீட்டு விழாவை இரவில் நடத்தினார் அவர்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் பகலிலேயே மலர்ந்து நல்ல சிறப்புரை ஆட்சி விட்டு போய்விட்டார்கள். அதே போல அவர்கள் பலவற்றை சொல்லலாம். பொதுவாக ராஜாராம் அவர்கள் சபாநாயகராக இருக்கிறார், எம்ஜிஆருடைய ஆட்சி. அப்போ ரஹ்மான் கான், பொதுவாக சட்டமன்றத்தினுடைய கதாநாயகர் இருந்த ரஹ்மான் கான் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சபாநாயகர் மணி அடித்தால் உட்கார வேண்டும், ஆனால் உட்காராமல் அவர் பாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எரிச்சலாகி ராஜாராம் அவர்கள், என்னால் உன்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை, அந்த ஆண்டவன் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்ன போது திடீரென்று கலைஞர் எதிர்கட்சியில் இருக்கார், எதிர்கட்சியோட எழுந்து நின்று ரஹ்மான் கான் உட்கார் அப்படின்னு சொன்னேன். உட்கார்ந்துட்டார் அவர். உடனே ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சபாநாயகர் சொன்னார். நானும் இதற்கு முன்னால் தமிழகத்தை ஆண்டவன், அதனால் நான் சொன்னேன் உட்கார்ந்து விட்டார் என்று இந்த அருமையாக அவர் சொல்லாடல் செய்து விட்டு போனார்கள். அவர் நினைச்சார்னா ஒரு அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருக்கிறார், காரணம் இடுப்பு வலி அவருக்கு. அப்புறம் எல்லாம் செக் பண்ணிட்டு டாக்டர்லாம் எங்கே வலிங்கிறான், விழா எலும்பு காட்டுறாரு, இங்கே தான் வலிங்கிறார். உடனே உதவியாளர் சொல்றார், இல்லை இடுப்பு வலிங்க அவருக்கு. யோ சும்மாரியா, இடுப்பு வலி பொம்பளைங்களுக்கு தான் வரும், எனக்கையா வருது அப்படின்னு சொல்லி திடீரென்று விட்டடித்தார்கள். அதே போல் ஆஸ்பத்திரியில் அவருக்கு கண்ணுக்கு சிகிச்சை பெறுவதற்காக போன போது அவருக்கெல்லாம் பந்தில் விட்டு நர்ஸு, எங்க நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, கடவுளை கும்பிடுங்கயா, இதெல்லாம் நான் தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் கண்ணு இப்படியெல்லாம் அப்பப்போ உபாதை வருது அப்படின்னு சொன்னப்போ, அப்படியாம்மா இப்போ நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் வச்சுன்னுக்கிறீங்களே, அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் கடவுளை கும்பிட்றாங்களா இல்லையா, கடவுளை கும்பிட்றவங்க அவங்களுக்கு ஏன் கண்வலி ஏன் வந்தாங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு என்று அப்பொழுதே கேட்டவர் தான் கலைஞர். இப்படி எதற்கு எடுத்தாலும் சிலவற்றை சொல்லாடலே அவரை விஞ்சுவதற்கு ஆளே கிடையாது. ஒரு முறை 2007 நினைக்கிறேன், அதாவது அப்போ ஒரு விஜயகாந்த் அவர்கள் கொண்டு போயிட்டு ஒரு படம் எடுத்துட்டு போய் பாக்யராஜ் படம் எடுத்துட்டு போய் பார்க்க போறார். வாட்டுன்ற வரியை பத்தி நினைக்கிறேன். படம் எடுத்துட்டு போகும்போது அவருக்கு முதல்ல போய் முதல்ல அது சிறப்பு காட்சி காட்டுன்னு கொண்டு போறாரு. அப்படி போது அவர் பேரை ஆதித்யங்கிட்ட கொடுத்து, எப்பா இதை போடு டிவியில போடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன போது அந்த தம்பி ஆதித்யா அவர் பேரை ஆன் பண்றான், டிவியை ஆன் பண்ண, தாத்தா டிவி ஆன் ஆகலை. அப்போ பொண்ணாயிடுச்சு அது என்று ஆண் பெண், அந்த ஆண் என்பதை கூட உடனே ஆண் பெண் என்று சொல்வதில் அவர் அசம்பிளியில் நாங்கள் உட்கார்ந்தோம்னா அவர் நேரம் போகிறதே தெரியாது. ரெண்டாவது அப்பெல்லாம் அவர் இருக்கிற போது நான் எதிர்கட்சியில் தான் இருந்தேன், காங்கிரஸ் கட்சியில. அப்படி எதிர்கட்சியில் நான் இருக்கிற போது எங்களெல்லாம் பேச விட்டு அழகு பார்ப்பவர் அவர். சிலத்தில் ரொம்ப தமாஷா விட்டு அடிப்பவர் அவர். ஒரு தடவை எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சிட்டு அப்படியே திருப்பி தேர்தலுக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சில முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் அதாப்பா அவங்களுக்கு திருப்பி சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான் விம்மி அழுதுனுங்கிறான்னு சொல்லி பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்போ விம்மியும் எழுதாங்க, ஐயோ விம்மின்னு எழுதாங்களா விஸ்கின்னு எழுதாங்களையா என்று கேட்டேன். அதே போல் 1996 நாங்கள்லாம் இப்போ தேர்தல் நிற்கிற போது பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க, அவர் ஏங்க
எல்லாம் 10 எல்லாமே வந்து பொதுவாக கருத்து அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்களே. எதில் வந்திருக்கு? எந்த பத்திரிகையில் வந்திருக்கு? இந்தியா டுடேல வந்திருக்கு. இந்தியா டுடேவா? இந்தியா டுமாரோ போய் பார், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மிக சிறப்பாக பொதுவாக சொல்லாடலில் அவர் எதையும் கையாளக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இன்று எல்லோர் நெஞ்சங்களிலும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 12 மணிக்கு நாங்கள் எல்லாம் காட்பாடியிலே போய் பேச வேண்டிய காலம். ஆகவே அதிக நேரம் உங்களோடு பேச முடியாமைக்கு என்னுடைய உரைக்கு திரையிட்டு நான் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் என்ற தலைப்பிலே இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களுடைய தலைமையிலேயும், இங்கே எங்களோட ஞானசேகரன் அவருடைய தலைமையிலேயும், அதே போல கொறடா அவர்கள் தலைமையிலேயும் எல்லா மாவட்டங்களிலேயும் நடைபெறுகிறது. நம்முடைய மாவட்டங்களிலே வேலூர் மாவட்டத்திலே இது நடைபெறுகிறது. அது முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரியில் நடைபெறுகிறது. இந்த முத்துரங்கம் அவர்கள் சுதந்திர போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். ஆகவேதான் இந்த கல்லூரிக்கு முத்துரங்கம் கல்லூரி என்று பெயர் வைக்கப்பட்டது. எனக்கும் முத்துரங்கம் கல்லூரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னவென்றால், நான் திருவண்ணாமலை அரசு கல்லூரியிலே படிக்கும் பொழுது அங்கு விளையாட்டு போட்டிகளிலே முத்துரங்கம் கல்லூரிக்கு வந்து நான் விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொண்டேன். அப்பொழுதிருந்தே முத்துரங்கம் கல்லூரி ஒரு சிறப்பான கல்லூரியாக நம்முடைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி இன்றைக்கு பல வகையிலே உயர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு உழைத்திட்டு அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே கலைஞர் என்று சொல்லுவதன் காரணம், அவர் சட்டமன்றத்திலே கொண்டு வந்த சட்டங்கள் ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவதற்காக கொண்டு வந்த சட்டங்கள். வேறு எந்த தலைவரும் இந்தியாவிலே இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களிலே முதலமைச்சர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம், நம்முடைய தமிழகம் இன்றைக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக இந்தியாவிலே இருக்கிறது. ஆனால் வட இந்தியாவிலே நம்மை விட அதிக வருமானம் பெறக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா. ஆனால் அது முன்னணியில் இருக்கிறதா என்றால் இல்லை. கர்நாடகா நம்மை விட அதிக வருமானம் உள்ள மாநிலம், அது முன்னணியில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் தமிழகம் இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக உயர்ந்திருக்கிறது என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் ஆட்சி செய்கின்ற காலங்களிலே செய்த சாதனைகள் தான் இன்றைக்கு நம்மை உயர்த்திருக்கின்றன. இன்றைக்கு பீகாரிலே, உத்தரப்பிரதேசத்திலே, பல ஒரிசா போன்ற மாநிலங்களிலெல்லாம் இன்றைக்கும் பல பேர் கல்வி அறிவு பெறாமலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி அறிவிலே பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உயர்கல்வியிலே 55% என்றால் அகில இந்தியாவிலே 27% தான். ஆனால் தமிழகம் 55% உயர்கல்வியிலே வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் ஆட்சியில் இருந்த பொழுது சொன்னார்கள், இந்த கல்லூரியிலே அதிக கல்லூரிகள் வேண்டும் என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கேட்டார்கள். அப்போது சொன்னார் கலைஞர், நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் அப்போது உயர்கல்வி அமைச்சராக இருந்தார்கள். உடனடியாக கல்லூரிகளை திறப்பதற்கு நிதி நிலைமை சரியில்லாவிட்டாலும் உடனே 2 ஷிஃப்ட் ஆக்கணும்னு எல்லா கல்லூரியும், அரசு கல்லூரியில் 2 ஷிஃப்ட் முதல்ல கொண்டு வந்து எல்லா கல்லூரியிலும் வந்ததால் தான் இன்னைக்கு பெண்கள் அதிக அளவு கல்வி பெறுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வழிவகுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவேதான் இன்றைக்கு பெண் கல்வியிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம்தான் முன்னோடி மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய மாணவ மாணவிகள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே நம்முடைய ஞானசேகரன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், அங்கே மருத்துவக் கல்லூரி, நம்முடைய பொறியியல் கல்லூரி, சட்டக்கல்லூரி இவையெல்லாம் கலைஞர் ஆட்சி காலத்தில் அவர் நம்முடைய எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் எங்களோட தோழமை கட்சியாக இருந்த பொழுதும் கேட்டு அவைகளையெல்லாம் இந்த வேலூருக்கு கொண்டு வந்ததை சொன்னார்கள். தலைவர் கலைஞர் கொடுத்ததை. அப்படிப்பட்டவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த வேலூரில் எடுத்தால் லக்ஷ்மி சரஸ்வதி ஒரு பஸ்ஸு 100 பஸ்ஸு அவங்களுக்கு இருக்கும். அதே பாரதி பஸ்ஸு 100 பஸ் இருக்கும். ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய பஸ் ஓனரே கிடையாது. அதை உடனே நாட்டுடைமை என்ற ஒன்றை ஆக்கி எல்லாத்தையும் பார்த்து ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு இலவசமாக எல்லாம் போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பஸ் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலி கணக்கில் நிலம், ஒவ்வொருத்தரும் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் தான் நிலம் வச்சுருந்தாங்க. அப்போ நில உடைமை சட்டத்தை கொண்டு வந்தார்.
அந்த அவர் சட்டத்தை அவர் நிறைவேற்றினாலும் பாஞ்சி ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்று கொண்டு வந்தால்தான் சாதாரண ஏழைகள் எல்லாம் நிலம் பெற்றாங்க. எந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆண்ட ஒரு மாநிலத்தில் கூட நடக்காத ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதன் மூலம் ஏழைகள் எல்லாம் இடங்களை நிலங்களை பெற்றார்கள் என்றால் அப்படிப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றிய கலைஞர் அவர்கள் சாதாரணமாக அவருடைய வாழ்க்கையை போல அவருடைய வாழ்ந்தார் என்றால் அது ஒவ்வொரு நொடியும் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பேசும்போது சொல்லும்போது எளிமையின் சிகரமாக தன்னுடைய ஏழை எளிய மக்களுக்காக வாழ்க்கைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர். பெண்களுக்கு சொத்துல சம உரிமைன்னு 1924 தந்தை பெரியார் அவர்கள் பெண் உரிமை மாநாட்டில் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானத்தை தன்னுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு ஆணுக்கு சமமாக சொத்துல சம உரிமை என்ற சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார்கள். இந்தியாவில் அதுக்கு வரைக்கும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கிடையாது. தமிழ்நாட்டில் தான் முதல்ல சட்டத்தின் உரிமை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க, மத்தியில் எங்களுடைய தோழமை கட்சியாக காங்கிரஸில் சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுதுதான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு வழிகோலியவர் தலைவர் கலைஞர் தான். அவரால் தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பெண்கள் சொத்திலே சம உரிமை பெற்றிருக்கிறார்கள். ஆக அவர் கொண்டு வந்த சட்டங்கள் ஒவ்வொன்றும் சமுதாய விழிப்புணர்வாக சமுதாய மாற்றத்திற்கான சட்டங்களை நம்முடைய தலைவர் கலைஞர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்முடைய மாணவ மாணவிகள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே ஞானசேகரன் பேசும்போது சொன்னது போல சட்டமன்றத்துக்கு வரணும்னா காலையில் சபாநாயகர் ரூமுக்கு வந்துடுவார் முதல்வர். இவங்கெல்லாம் போய் கேட்பாங்க, இன்னைக்கு இந்த முக்கியமான பிரச்சனை எங்கள் வேலூர் பகுதியில் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கேட்பாங்க. உடனே தலைவர் அதற்கு அனுமதி கொடுத்து அவர்களை பேச சொல்லுவார். அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வார். ஒவ்வொரு நாளும் அந்த அலுவல்கள் முடிகிற வரைக்கும் அங்கே இருப்பார் சட்டமன்றத்தில். நீங்கள்லாம் எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக எல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷனோட ஒரு முதலமைச்சராக கலைஞர் எப்படி தன்னுடைய பணிகளை ஆற்றினார்கள் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாக்கா அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினா 6 மணின்னா 6 மணிக்கு சரியாக அந்த யார் வந்தாலும் அவரை பார்த்துடுவார். ஆக அவருடைய அந்த ஒரு சிறப்பான வழிமுறைகள் தான் அவரை ஒரு சிறந்த தலைவராக இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக உருவாக்கி இருக்கிறது என்பதை நம்முடைய மாணவ மாணவிகள் எண்ணி பார்த்து எதிர்காலத்திலே அவரை நீங்கள் மேற்கோளாக வைத்து உங்கள் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் இந்த நாட்டின் நம்முடைய தமிழகத்தின் வளர்ச்சிக்கு நீங்களும் பாடுபடக்கூடியவராக இருப்பீர்கள் என்று சொல்லி கலைஞருடைய இந்த எண்ணங்கள் அவருடைய நூல்கள் இதெல்லாம் படித்து அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் வழிபடுங்கள். எதிர்காலத்தில் நீங்களும் சிறந்த அரசியல் தலைவராக வரலாம். டாக்டராக பொறியாளராக இப்படி வருவது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய அரசியல் தலைவர்களாக நீங்கள் மலர்வதற்கு கலைஞர் என்றைக்கு ஒரு பாடமாக இருப்பார் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. காலை முதல் சிறப்பாக இந்த கருத்தரங்க நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்கள் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்க உள்ளார்கள். இந்த விழாவிலே நடைபெற உள்ளது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றிய அத்தனை மாணவர்களுமே பரிசு பெற தகுதியுடையவர்கள் தான். இருந்தாலும் முதல் 2, 3 என்று 3 பரிசுகள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றிய அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. அந்த சான்றிதழ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களால் கையொப்பமிடப்பட்ட சான்று என்பதற்காக நீங்கள் அனைவரும் விழா குழுவின் இணைத் தலைவர் கையினால் அந்த சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி சார்ந்த திரு ஜே பிரபு சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார். அந்த சைடு பா, அந்த சைடு பா, தம்பி அந்த சைடு, அந்த பக்கம் பா. ஓகே ஓகே, இங்க பாருங்க, இங்க பாருங்க.
கல்லூரி முதல்வர் அவர்களின் சார்பாக ஒரு புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. செல்வி இந்த போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டிச் செல்லும் மாதிரியாக அறிவிக்கப்படுகிறது. சார் எம்எல்ஏ சார் இங்க பாருமா பாப்பா இங்க பாரு மகாலட்சுமி திருமகள் அரசினர் காலை கல்லூரி சான்றிதழும் இரண்டாவது பரிசு வழங்கப்படுகிறது. திரும்பிங்கம்மா இங்க பாருங்க பாப்பா இங்க பாருமா சைடுல வா மூன்றாவது பரிசும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களால் கையொப்பமிடப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்து முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரியை சார்ந்த சி பூங்காவனம். இங்க பாருங்க இவ்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கருத்தரங்கு தலைமை வகித்து பேருரையாற்றிய மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மற்றும் விழாக்குழு இணைத் தலைவர் அவர்களுக்கும் சட்டமன்ற செயலர் முன்னாள் உறுப்பினர் மற்றும் விழாக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற மற்றும் வேலூர் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் அனைவருக்கும் அதே போல இந்நிகழ்ச்சியை குறுகிய காலத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் கல்லூரி முதல்வர் இன்றைக்கு உயர்கல்வியிலே இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. 55% இன்றைக்கு நாம் உயர்கல்வியிலே படிக்கின்றோம். பொறியாளர்களாக, டாக்டர்களாக, ஆராய்ச்சியிலே டாக்டர் பட்டம் பெற்றவர்களாக இன்றைக்கு உயர்கல்வியிலே இந்த அளவு இருக்கிறோம் என்றால் வட இந்தியாவிலே இன்றைக்கு அகில இந்திய அளவிலே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் 27% பேர் தான். அதிலும் பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம். ஆனால் கல்வி அறிவில் 27% மேல அவங்க வரல. ஆனால் நாம் 55% கல்வியை உயர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு தலைவர் கலைஞருடைய ஆட்சி காரணம் தான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து தான் வெளிநாட்டில் போய் அதிக அளவில் பணம் சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. அப்போ அதிக வெளிநாட்டு பணத்தை பெறக்கூடிய ஒரே மாநிலமாக கேரளா இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னன்னா இந்தியாவிலேயே அதிக அளவு வெளிநாட்டில் இருந்து பணங்களை இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு என்றால் அதற்கு வழிகோடியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நம்ம மாணவர்கள்லாம் உயர்கல்வி படித்து இன்றைக்கு ஜப்பானாக இருந்தாலும், ஜெர்மனியாக இருந்தாலும், அமெரிக்காவாக இருந்தாலும், லண்டனாக இருந்தாலும் எல்லா இடத்திலேயும் கம்ப்யூட்டர் பொறியாளர்கள் நம்முடைய மாணவர்கள் தான். இன்னைக்கு உலகத்தில் அதிக சம்பளம் வாங்குற பல்வேறு
பல்வேறு நிறுவனங்கள், சுந்தர் பிச்சை தான் இன்றைக்கு பல நிறுவனங்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களாம் தமிழர்கள். ஆக இன்றைக்கு அதிக அளவு அந்நிய செலவாணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அது கல்வியின் மூலம் தான் இன்றைக்கு தமிழகம் அந்த உயர்ந்த நிலையை அடைந்தது. அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்து இந்த டைடல் பார்க் போன்றவையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கியதன் காரணமாக இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் என்றால், பல வட மாநிலங்களை விட இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சிதான் என்பதை மாணவ மாணவிகள் எண்ணி பார்க்கணும். அதே போல பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தந்தை பெரியார் அவர்கள் 1924 நடைபெற்ற பெண்கள் உரிமை மாநாட்டில் தீர்மானம் போட்டாரு, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தரணும்னு. ஆனால் 1989 தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதுதான் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை தந்தார். அதுவரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே சொத்துரிமை கிடையாது. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலே சோனியா காந்தி தலைமையிலே நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தால் என்றால் அதுக்கு வழிகோலியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் போன்ற சட்டம் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் போக்குவரத்து கழகம்னா இங்கே வேலூர்ல அன்றைக்கு குடியாத்த தந்த லட்சுமி சரஸ்வதிக்கு 100 பஸ் இருக்கும், இங்க பாரதிக்கு 200 பஸ் இருக்கும். அப்படி பெரிய பெரிய பஸ் அதிபர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் சிறு பஸ் அதிபர்களாக மாற்றி அதை தேசிய உடைமையாக்கி ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு இலவசமாக செல்லக்கூடிய அந்த நிலை உருவாக்க இருக்கிறது தலைவர் கலைஞர் தான் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலத்தில் பார்த்தா நில உடைமை நிலைச்சு வாழ்ந்தார்கள். 100 ஏக்கர் 200 ஏக்கர் இருந்து வச்சிருந்தாங்க. யாருக்குமே ஏழை எளிய மக்கள்கிட்ட நிலமே இல்லாமல் இருந்துச்சு. அப்ப ஸ்டாண்டர்ட் ஏக்கரா 15 ஏக்கரா தான் என்று சட்டத்தை கொண்டு வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கூட நிறைவேற்றாத அந்த மிகப்பெரிய சட்டத்தை கொண்டு வந்ததால் தான் 15 ஏக்கரா ஸ்டாண்டர்ட் ஏக்கரா என்று மாற்றிய பிறகுதான் ஏழை எளிய விவசாயிகளுக்கெல்லாம் நிலம் கிடைக்கக்கூடிய நிலை உருவாக்கியிருந்தால் அந்த சட்டத்தை நம்முடைய தலைவர் கலைஞர் தான் கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். ஆகவே அப்படி தலைவர் கலைஞரை போல சட்டமன்றத்திலே 13ஆம் முறை அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக 5 முறை ஆட்சி செய்யும் முதலமைச்சராக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏழை எளிய மக்களை இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்திலே உயர்த்தி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தலைவர் கலைஞர் நீங்கள்லாம் எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அமைச்சரா, எல்லா பதவியிலும் நீங்கள் வரணும்னா அதற்கு கடுமையான உழைப்பு வேண்டும். குறிப்பிட்ட கலைஞரை போல தொடர்ந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும். அவர் சட்டமன்றம் நடந்தா நம்ம எதிர்கட்சியில் நாடசாகர் எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்வதாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் அலுவல் ஆய்வு கூட்டத்துக்கு அவரே வந்து உட்கார்ந்து இன்னைக்கு நாட்டில் இருக்கிற முக்கிய பிரச்சனை எதுவோ அதை உடனே எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயக முறையில நடத்திய ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எதிர்கட்சியின் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அவ்வளவு சிறப்பாக ஆட்சி நடத்தியவர். அவருடைய குறிப்பிட்ட காலங்கள் அவரை யாரும் போய் பார்க்கணும்னா 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டா 6 மணிக்கு அந்த விருந்தினரை பார்ப்பார். ஆக யாருடைய கோரிக்கைகளையும் கேட்பார். அப்படி ஒரு முதலமைச்சர் வேறு எந்த முதலமைச்சரும் இல்லாத அளவிற்கு இந்தியாவிலேயே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு எளிமையாக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் எல்லாரையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இங்கே நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இங்கே இந்த பள்ளியிலே படித்த மாணவர், அதை போல நீங்களும் எதிர்காலத்திலே பெரிய அளவிலே உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்து இந்த பள்ளிக்கூடத்திலே இந்த பேச்சு போட்டியில் கலந்து சிறப்பாக உரையாற்றிய மாணவர்களை மனதார வாழ்த்தி உங்களுடைய இதுபோல மக்களிடம் நம்முடைய கலைஞருடைய நூல்களை எல்லாம் நீங்கள் படித்து பல கருத்துக்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக வருவதற்கு கலைஞரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிறப்பாக நடைபெற்ற இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்கள் தற்போது சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். சான்றிதழ்கள் வழங்குதல்
மேல்நிலைப்பள்ளி அச்சிதா. வேலூர் சைதாப்பேட்டை எம்கேஎம் மேல்நிலைப்பள்ளி எம் நஸ்ரீன். இன்று இந்த பள்ளியில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டு 3வது இடம் பிடித்துள்ள ஆர் பாவனா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தேவிக்குப்பம். பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்ட டிஎம்கேவி மேல்நிலைப்பள்ளி காங்கேயநல்லூர் எம் சாய் சரண் 2ஆம் பரிசு. இந்த பேச்சு இன்று இந்த பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுமே சிறப்பாக விளையாடினார்கள் என்பதில் எல்லோரும் ஐயமில்லை. இருப்பினும் பரிசு 3 பேருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களில் 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதில் முதலாம் மாணவியாக அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி லத்தேரி யோகேஸ்வரி. பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்ட 5 மாணவர்களும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக் கொள்வதற்காக வருமாறு அழைக்கிறேன். நஸ்ரீன் கொஞ்சம் தூக்கு.